Good afternoon. நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு இம்பார்ட்டண்டான லைவ் உண்டு. என்னென்றால் எல்லாரும் என்னட்ட கேட்டுக்கொண்டு வந்தவை, நீங்கள் ஒரு டாக்டர் தானே, அப்போ ஒரு ஏன் அரசியலை கதைக்கிறீங்கள்? நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெடிக்கல் நாலேஜ் சம்மந்தமான விஷயங்களை வந்து நீங்கள் லைவில் சொல்லி கொடுக்கலாம் தானே என்று சொல்லி என்னோட வந்து பொதுமக்கள் கேட்டதுக்காக நான் இப்போ ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ இடத்துல நிற்கிறேன். நின்றுட்டு நான் ஜோதிச்சேன், சரி ஒரு லைவ் வந்து போடுவோம். ஸோ மெடிக்கல் நாலேஜ் கொஞ்சம் சனத்துக்கு கொடுப்போம்னு சொல்லி. என்னென்றால் அதில் எங்கள்கிட்ட மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே ஃபர்ஸ்ட்டாகவே உங்களுக்கு ஒரு டாக்டரால் வந்து சொல்லுவார் ஹிஸ்ட்ரி டேக்கிங். அதாவது வந்து உங்கள்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்பினோம், உங்களுக்கு எங்கே நோவுது, எப்போ தொடங்கின காய்ச்சல், எத்தனை நாள் காய்ச்சல், எங்கெங்கே மருந்து வண்டி குடிச்சினீங்கள், அதில் ஹிஸ்ட்ரி டேக்கிங் இருக்குது. ரெண்டாவதாக வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து ஃபஸ்ட்டாக ஜென்ரல் எக்ஸாமினேஷன். உதாரணத்துக்கு அது அப்படி தான் சிலபஸ் போகுது. அதாவது தியரி. ஜென்ரல் எக்ஸாமினேஷன்டா தலையிலேருந்து கால் வரைக்குமே ஒரு உடம்பை வந்து நாங்கள் மேலால் பார்க்கலாம். அது சொல்கிறது ஜென்ரல் எக்ஸாமினேஷன். ட்ரைவ் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ ரெண்டாவது வந்து சிஸ்டம் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டாக அது வந்து ஒவ்வொரு கம்ப்ளைனை பொறுத்து. நீங்கள் ஃபீவர்ன்னு சொல்லிச்சினம் என்றால், ஸோ மேபி அவள் வந்து ஓகே உங்களை பார்த்த உடனே கொஃபும் இருக்குது ஃபீவரும் இருக்குன்றா லங் எக்ஸாமினேஷன் பார்ப்பினோம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அப்படி இல்லை வயிற்று நோவுது அதோட ஃபீவர்னு சொன்னால் அப்பெண்டிசைட்டிஸாக இருக்கும். அதாவது ப்ராபபிள் டயக்னோசிஸ்ன்ற போட்டுட்டு அதுக்கு வயிற்று காமாற்றி பார்ப்பினோம். அல்லது தலையடிக்குது, ஃப்ரண்டல் ஹெடேக், அதோட ப்ளீடிங் மாதிரி இருக்குது, ப்ரஷ் பண்ணிக்க ப்ளீடிங் மாதிரி இருக்குன்னு சொன்னால் 3rd day ஃபீவர், 2nd day ஃபீவர்ண்டா ஓகே குயிக்லி நாங்கள் என்ன செய்வோம், அப்டோமினல் எக்ஸாமினேஷன் செய்து பார்ப்போம், லிவர் பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது சொல்கிற ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ ஹிஸ்ட்ரி டேக்கிங், அடுத்தது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ 12:47 சரிதானே. ஹிஸ்ட்ரி டேக்கிங், ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த எக்ஸாமினேஷனில் வச்சு ஒரு ப்ராபபிள் டயக்னோசிஸ் போடுவோம். ஓகே பாசிபிளி அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஆல் ஓவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ அதுக்கு பிறகு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதுவோம். என்னென்ன இன்வெஸ்டிகேஷன், ஃபுல் பிளட் கவுண்ட், சிஆர்பி, யூஎஃப்ஆர் அந்த அவருடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கும் அவருடைய சிம்டம்ஸுக்கும் நாங்கள் எங்களோட ப்ராபபிள் டயக்னோசிஸ் ஒரு 4 ப்ராபபிள் டயக்னோசிஸ் இருக்கும். அந்த டயக்னோசிஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 4-5 இன்வெஸ்டிகேஷன் எழுதுவோம். எழுதி போட்டு அது பிறகு நார்மல் ட்ரீட்மெண்ட். அதாவது வந்து இப்போ வந்து பேராசிட்டமோலா கனியூலா போடுங்கோ, பேராசிட்டமோல் போடுங்கோ. தட் இஸ் த நார்மல் ப்ரொசீஜர் இன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். ஸோ நாங்கள் ஹிஸ்ட்ரி டேக்கிங் வருவோம். ஹிஸ்ட்ரி டேக்கிங் வந்து ஒரு பப்ளிக் ஏரியாவில் வச்சு ஹிஸ்ட்ரி டேக்கிங் செய்யலாது. ஓட்டுக்கு நடுவில் இருந்து ஹிஸ்ட்ரி டேக்கிங் செய்யலாது. நாங்கள் அதுக்கு ஒரு பேஷண்ட் ப்ரைவசி என்று ஒன்று இருக்கணும். பட் ஸ்ரீலங்காவில் அது இல்லை. ஸோ நாங்கள் நடு ஹோல்லே வச்சுக்கோங்க. அம்மா இங்கே வயிறு நோவுது காட்டுங்கோண்டு அம்மாவை திரும்பி காட்டுவாள். ஸோ அதுதான் எங்களோட நார்மல் ஸ்ரீலங்கன் சிஸ்டம். ஸோ எக்ஸாமினேஷன் செய்யக்களையும் என்ன செய்வோம்னு சொன்னால், நம்ம காலை நீட்டி வடிவாக போடுங்கோ, காலை க்ராஸாக போடாதீங்கோ, காலை நீட்டி போடுங்கோ, கையை வந்து சைட்டில் வைங்கோ, உடம்புக்கு சைட்டில் வைங்கோ என்று சொல்லிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அதாவது வந்து இப்போ உதாரணத்துக்கு ஹார்ட்டை பார்க்கணுமான்னு சொன்னால், இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை, நான் ஒரு ஆம்பளை டாக்டர். ஸோ ஒரு பொம்பளை பிள்ளை 18 வயசு பிள்ளை நெஞ்சு வலிக்குது டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ நான் என்ன செய்வேன், நான் உங்களோட ஹார்ட்டை பார்க்கணும். ஸோ அதில் என்ன செய்வேன், நான் மிஸ் இந்த ஸ்க்ரீன் எடுத்து போடுங்கன்னு சொல்லிவிட்டு சொல்லுவோம். ரைட்டு கொண்டு ஒரு அட்டெண்டன்ட் கூப்பிட்டு சொல்லுவோம், டிஷர்ட்டை கலட்டிட்டு மேலே ஒரு துணியோட போட்டு விடுங்கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டெதஸ்கோப்பை காதில் கொழுவிட்டு டொயிங்னு வச்சு பார்ப்போம். ஸோ தட்ஸ் அ ஹார்ட் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த ப்ராப்ளம் அங்கே ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னால் எக்ஸாமினேஷன். ஹிஸ்ட்ரி டேக்கிங் இட்ஸ் ஓகே. ஹிஸ்ட்ரி டேக்கிங்கில் மேக்ஸிமம் ஒரு ஆள்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்கா தாரீங்களேன்னு கேட்கலாம். தட்ஸ் ஆல். பட் எக்ஸாமினேஷன் இஸ் அ சீரியஸ் திங். ஸோ எக்ஸாமினேஷனில் வந்து எங்களோட மெடிக்கல் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் அதில் ரெகுலேஷன்ஸில் இருக்குது, ஒரு ஆம்பளை டாக்டர் ஒரு பொம்பளை பிள்ளை எக்ஸாமினேஷன் பண்ணுறாண்டால், அன்மேரிட் பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நாங்கள் வஜனைல் எக்ஸாமினேஷன் எல்லாம் செய்யலாது. அதுக்கு வந்து கன்சல்டன்ட் வரணும். 18 வயசு பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் நீங்கள் வஜனல் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, உங்களுக்கு விரல் விட்டு எல்லாம் பார்ப்பினா. ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாம் செய்யலாது. அது வந்து யாருக்கு, பொம்பளை பிள்ளைகளுக்கு, அன்மேரிடுக்கு. ஸோ மரீட் அம்மா மேரெல்லாம் செய்யலாம். ஸோ அப்படி செய்யக்கல ஒரு பேஷண்ட் ப்ரைவசி என்னோட இருக்கணும்.
சுற்றி வர ஆக்கள் நிற்கலாது அவரை ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு ஸ்க்ரீன் பண்ணி போட்டு ஒன்றில் ஒரு ஓட்டை பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்க்ரீன் போட்டு அந்த ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு இழுத்து போட்டு செய்வினோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவையை கூட்டிகிட்டு போய் எக்ஸாமினேஷன் ரூமில் போட்டு அம்மா படுங்கன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸையும் கூப்பிட்டு ஒரு அட்டண்டனையும் கூப்பிட்டு அவங்க மெடிக்கல் டேர்மில் சொல்லுவோம் செப்ட்ரோன்னு சொல்லி. ஸோ செப்ட்ரோன் கூப்பிட்டு அம்மா மிஸ் இதில் நில்லுங்க கொண்டு போட்டு மிஸ் ஒருக்கா சொல்லுங்க வயிற்று பார்க்க போகிறோம் நாமட்டா. அப்போ மிஸ் உங்கள்ட மேலே சட்டை எம்ஜி வரைக்கும் முடிச்சு மடித்து விடுவா. அப்புறம் கீழே இருக்கிற உடுப்பையும் கீழே தள்ளி விடுவா. அப்புறம் ஒரு பெட்ஷீட்டில் ஒரு வயிற்று துணியை போட்டு விடுவா. அப்புறம் நாங்கள் வந்த அப்புறம் அந்த பனியை தூக்கி போட்டு கிளாக் வைஸ்லையோ ஆன்டி கிளாக் வைஸில் தான் வளமையாக இல்லை 6 குவாட்ரன்ஸையும் அமர்த்தி பார்ப்போம். ஸோ தட் இஸ் அ ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஸ்டொமக்கில். ஸோ அது எக்ஸாமினேஷன் டாக்டர் விரும்பினா அங்கேயும் செய்யலாம். இப்போ நீங்கள் சத்தி வருதுன்னு சொன்னால் டாக்டர் போய் உங்கள்கிட்ட டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் கூட செய்து பார்க்கலாம். அதாவது அதுக்கு 1000 ப்ராபபிள் கோர்ஸ் சொல்லலாம். நாங்கள் அதை இருக்குமென்னு ஜோதிச்சேன், இன்டர்செப்ஷன் ஜோதிச்சேன், அப்படி ஜோதிச்சேன், இப்படி வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸாமினேஷன் செய்கிறத யாராலுமே கேட்கலாது. ஸோ ஒரு டாக்டராக நாங்கள் வரைக்குள்ள எங்களோட மனசு க்ளீனாக இருக்காட்டி என்ன அது மேபி எனக்கு அதை சொல்ல தெரியலை. எல்லா டாக்டர்ஸும் ஓத்தெடுக்கிறதால டாக்டர்ஸ் ஆகிறவும் மேலாது. மேபி டாக்டர்ஸ் இல்லாத ஆக்கள் எல்லாம் கட்ட வேண்டியில்லை. ஸோ தே மஸ்ட் பி ப்ராபபிளி doing the good thing. So today there was an incident. Particular doctor to my known patient. So he did the examination, abdominal examination. அவர் என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் மிஸ் ஒரு சாமான் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி மிஸ் அனுப்பிட்டு அது பிறகு வைத்த வடிவா தடவுன்னு தடவி இருக்கா. தோசையில் நாங்கள் தோசைக்கல்லில் தண்ணி போட்டுட்டு தோசை பிரட்டுவோம். ஸோ அப்படி தோசை விரட்டி இருக்கிறேன். ஸோ ஐ கோட் அ கோல் சேயிங் தட் அவர் என்ன தடவிட்டு இருக்கார் டாக்டர்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன் ஓகே இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், அது எங்களோட வளமான எக்ஸாமினேஷனாக இருக்கும், நோ ப்ராப்ளம். இல்லை ஃபோன் நம்பரும் கேட்டவர். That's a problem. இல்லை ஃபோன் நம்பரும் கேட்டவர். ஸோ now that's an issue. ஸோ அந்த இஷ்யூக்காண்டு தான் ட்ரை பண்ணி கொண்டு இருந்தேன் நான். பிறகு நான் ஜோதிச்சேன் இன்னும் சம்மந்தப்பட்ட ஒரு பொம்பளை பிள்ளைன்றபடியாக இட் ஷுட் நாட் பி மேட் அஸ் அ பிக் இஷ்யூ. துமிந்து டாக்டர்கிட்ட பேர் எந்த ஹாஸ்பிட்டல்னு தேடிப்படிங்கோ துமிந்துன்னு சொல்கிற முதலாம் போர்டில் இருக்கிற டாக்டரால். ஸோ சம்மந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபோன் பண்ணி காய்ச்சிருக்கேன். ஸோ ஐம் கம்மிங் தேர். வி ஆர் டேக்கிங் த பேஷண்ட் இன் லாமா. நாங்கள் லாமா எடுக்கிறோம். வி வில் டேக் த பேஷண்ட் டு த குட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. ஸோ இதை உங்களோட தங்கச்சிக்கு யாராவது இப்படி செஞ்சுருந்தா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? உங்களோட ஒய்ஃபுக்கு யாராவது இப்படி ஒரு டாக்டர் செஞ்சுட்டு ஃபோன் நம்பர் கேட்டிருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இட்ஸ் டிபெண்ட்ஸ் என்ன, இட் டிபெண்ட்ஸ். So I called the hospital, I called the consultant and said, we are taking the patient in Lama, therefore please prepare the Lama. What's the Lama? Lost again medical advice. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் adults 18+ சொன்னால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க. ஸோ யூ ஹேவ் த ரைட் டு சூஸ் யுவர் சர்வீஸ் ப்ரொவைடர். எனக்கு இந்த டாக்டரை பிடிக்கல, இந்த டாக்டர் என்ன தடவுறார் வேண்டாமன்னு சொன்னால், ஸோ தே கான் ஃபோர்ஸ்ஃபுல்லி டூ த எக்ஸாமினேஷன். ஸோ பட் ஃபோர்ஸ்ஃபுல்லி தே ஹவ் டன் த எக்ஸாமினேஷன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க ஐ எம் அடல்ட் பேஷண்ட், எனக்கு சைக்காட்ரி ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கிறேன். சே மேபி ஐ எம் அக்கௌண்டன்ட், or say maybe I'm a teacher, so எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பண்ணுற விருப்பம் இல்லை, ஸோ ஐ எம் கோயிங் டு கோ அவுட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் யூர் ட்ரீட்மெண்ட், உங்கள் ட்ரீட்மெண்ட் விருப்பம் இல்லை. So that timeல they have to give you a lost again medical advice card, லாமா card, any time by 24/7 24/7 எந்த நிமிடமும் நீங்கள் வெளியில் போகலாம். ஸோ ஒரு அடல்ட் பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொல்லலாது, நீங்கள் வெளியில் போகலாது, நீங்கள் குமார் பிள்ளை, நீங்கள் 52 வயசு ஐயா, நீங்கள் வெளியில் போயிடாது, வீட்டில் சொந்தக்காரரை வர சொல்லுவான்னு சொல்லி. ஸோ ஐ கால் தட் ஹாஸ்பிட்டல் அண்ட் செட் ஐ ஆம் கம்மிங் டு டேக் அன் லாமா லாஸ்ட் அகைன் மெடிக்கல் அட்வைஸ். நான் வேறு ஒன்றையுமே கம்ப்ளைண்டாக சொல்லலை. ஸோ அதுக்கு பிறகு பர்டிகுலர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கன்சல்டனுக்கும் நான் ஐ கால் த்ரூ த நார்மல் லைன் அண்ட் செட்
the doctor, we are going to take the llama. Thank you for your great service. நாங்கள் வந்து லாமாவில் எடுக்க போகிறோம். He said, I will inform the consultant. We will think about it. அப்படிலாம் சொல்லலாது. That's a violation of Sri Lanka Medical Council regulation. So then they spoke themselves. தங்களுக்குள்ள காய்ச்சிருக்கணும். Before a male doctor does a physical, they ask if we want a female staff present in the room. Yes, anytime. எந்த நேரம் வந்தாலும் ஒரு பொம்பளை பேஷண்ட்டை ஒரு ஆம்பளை டாக்டர் வந்து தொட போகிறாருன்னு சொன்னால் பக்கத்தில் கட்டாயம் பொம்பளை நர்ஸோ பொம்பளை அட்டெண்டனோ இருக்கணும். அட்டெண்டன் இருக்கலாது. ஸோ பொம்பளை நர்ஸ் இருக்கணும். தட்ஸ் அ மஸ்ட் இன் ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சில். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் எல்லா ஃபீமேல் பேஷண்ட்ஸுக்கும் சொல்ல விரும்புகிறேன். ஸோ டாக்டர் வந்து அவசரத்தில் என்றதுக்காண்டி கையை விரலை விட்டுட்டு போயிடலாது. ஸோ நர்ஸ் மஸ்ட் பி தேர். தட்ஸ் வாட் வி கால் சாப்ரோன். டாக்டர்ஸ் பார்த்து கொண்டிருப்பீங்க. முகமது நாஸ்பி இருக்கிறார். நாங்கள் அதை தான் சொல்கிறது சாப்ரோன்னு சொல்லி. அப்போ சாப்ரோன் இல்லாமல் யூ கான் டூ த எக்ஸாமினேஷன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன் ஸ்ரீலங்கன் சிஸ்டம் இப்போ ஒரு பேஷண்ட் ஒரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணால் டாக்டர் அங்கே தொட்டவர் இங்கே தொட்டவர்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை சைக்காட்ரி பேஷண்ட் ஆக்கி அந்த பேஷண்ட்டுக்கு 1000 கதை கட்டி கூடாத பேரெல்லாம் சொல்லி ஸோ எங்களோட சிஸ்டம் வெளியால் அனுப்பும். ஸோ இப்படி கணக்கு நடந்து கொண்டிருக்கும். உங்களுக்கே தெரியும், கிணவரது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னா வெளியில் சொல்கிறதுக்கு பயமாக இருந்திருக்கும். வேண்டாம், இதில் சொன்னால் ஹஸ்பண்ட் பேருந்து கேட்பார், நீங்கள் தடவை கொடுக்குறதுக்கு தானடி ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னு சொல்லி. நான் இப்போ விஷயத்தை சொல்கிறேன்னா நேராக இந்த நான் ஒரு மித்ருபிஎஸ் மெடிக்கல் ஆஃபீஸர். ஸோ நான் நேராக சொல்கிறேன். ஸோ சேம் டைம் நான் இப்போ உதாரணத்துக்கு அண்ணாட போய் சொன்னால் நீ அடி கதைச்சிருப்பாய் அவனோட அதை மாதிரி அவன் தொட்டிருப்பான். அதுங்கண்ட சமூகத்தின் கட்டுப்பாடுகள் இருக்கிற பிரச்சனை. ஸோ சீனியர் அண்ணாவரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கேன், பேர் சொல்லலை. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் செய்யக்கில் செப்ரோன் இல்லாமல் எக்ஸாமினேஷன் செய்கிறது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகும். ஸ்ரீலங்கா மெடிக்கல் கவுன்சிலில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணினால் தண்டனைக்குரிய குற்றமாகும். தண்டனைக்குரிய குற்றம் வந்து இன்றைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் நடந்திருக்குது. நான் அடிச்சு காய்ச்சி நான் அந்த ஹாஸ்பிட்டலில் பேரை சொல்லலை. நான் ஒரு காமன் நாலேஜாக இதை வந்து எல்லாருக்குமே ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க. ஸோ ஷேர் பண்ணால் தான் ஒவ்வொரு ஃபீமேல் பேஷண்ட்டுக்கும் வந்து தன் பொடியை எந்த கண்டிஷன்ஸில் ஒரு மேல் டாக்டரோ இன்னொரு ஃபீமேல் டாக்டரோ எக்ஸாமினேஷன் செய்யலாமென்று தெரிஞ்சிருக்கும். யூரோப்பில் பார்க்குற வேண்டாலும் தாதி பண்ணியிருக்கணும். யூரோப் இல்லை, அது ஸ்ரீலங்கா இல்லை, அது மெடிசின்ட்டு நியாதி. ஒரு ஆம்பளை போய் ஒரு பொம்பளை வந்து நான் டாக்டர் வந்திருக்கேன்னு சொல்லி போட்டு காட்டுங்கொண்டு பார்க்கல அது. ஸோ அது இந்த நாலேஜுக்கு இருக்கணுன்றதுக்காண்டி எல்லோரும் ஷேர் பண்ணுங்க. ரைட். ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்களும் கூட பிள்ளை 12 வயசுக்குள்ளே தானே பீடியாட்ரிக் வோட்டில் அட்மிட் பண்ணுறது. இப்போ 14 வயசு ஆகிட்டுனா ஸோ 14 வயசு வரைக்கும் உங்களோட வோட்டில் கொண்டே அட்மிட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. அங்கே உங்களை ட்ரீட் பண்ணுற விதம் உங்களுக்கு பிடிக்கல. அவர்கிட்ட ட்ரக் வந்து சரியில்லை, உங்களுக்கு டவுட்டாக இருக்குது, சரியான மெடிசனை தான் தராருன்னு சொல்லி. ஸோ அந்த டைமில் நீங்கள் வேறு எங்கேயாவது இடத்துல கொண்டே காட்டுறதுக்கு டிசைட் பண்ணுறீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் லாஸ்ட் அகைன் மெடிக்கல் அட்வைஸ் கேட்கலாம். தேர் ஆர் 2 சர்க்கம்ஸ்டான்ஸ், அதாவது 2 விதமான சான்ஸ் இருக்குது. ஒன்று, அந்த பிள்ளைன்ற லைஃப் என்டேஞ்சர்ட் ஆகுதுண்டா. நான் இம்மோ பீடியாட்ரிக் தானே, அந்த பிள்ளைன்ற லைஃப் வந்து ரிஸ்கில் இருக்குது. பிளேட்லெட் கவுண்ட் 10, பட் அம்மா சொல்கிறான் நான் கொண்டே கோவிலில் கொடுக்க போகிறேன்ட்டு. ஸோ தட் டைம் நான் ஒரு டாக்டராக எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் கேட்ட மாதிரி பிள்ளையெல்லாம் தெரியலாது. அவள் சொன்னால் நான் பெத்த பிள்ளைன்னு. நான் சொன்னேன் இல்லை, அது எங்கள்ட சட்டத்தில் ஒன்று இருக்குது, சுப்பீரியர் கார்டியன் சொல்லி. அதாவது ஒரு குழந்தைய சாகிறதா விடுறதா இல்லையான்றதை அம்மா அப்பா டிசைட் பண்ணிடலாது. அது வந்து ஜட்ஜ் தான், மஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஜட்ஜ் தான் டிசைட் பண்ணணும். ஸோ தட் திங் இஸ் கால்ட் சுப்பீரியர் கார்டியன். ஸோ தட் டைம் நான் சொல்லியிருக்கேன், நான் இதை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் வந்து உங்கள்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் வேணுமென்றால் போகலாம். அப்படி ஒரு சாவச்சியில் பிரச்சனையை நடந்து நான் விட மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். என்றால் அந்த அம்மா வந்து இப்போ டெங்கு சம்மந்தமாக நாலேஜ் இல்லாமல் 80 பிளேட்டில் 1000 இருக்கிறதுக்கனையாக தான் கொண்டு போய் மயில் ரகு சாப்பிட கொடுக்க போகிறோன்னு கேட்டவன் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஸோ அப்படியான இது. பட் கொஞ்சம் படித்தாக்க ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிள்ளையை கொண்டு போகிறதுக்குரிய உரிமை இல்லை. பட் அடல்ட் பேஷண்ட்ஸ் எனி டைம் ஃப்ரம் த ஹாஸ்பிட்டல் 24/7 நான் வீட்டை போகிறேன்னு சொன்னால் எனக்கு வோட்டில் இருக்க விருப்பம் இல்லை, நான் வீட்டை போகிறேன்னு சொல்லி சொன்னால் அவ டாக்டர் இரவு 3 மணிக்கும் எழும்பி வந்து லாமா லாஸ்ட் அகைன்ஸ் மெடிக்கல் கார்டு எழுதி போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கணும். ஸோ அது வந்து SLMC ரெகுலேஷன்ஸ், அங்கே மெடிக்கல் எதிக்ஸ். ஸோ